ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 22ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் வளவிரை சஷ்டி விரதம், அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம். ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு, ஒரே ஒரு ஜாதிக்காய் இருந்தாலே போதும், உங்களோட அதிரடியான பண வரவை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை பயிறு ஜாதிக்காய் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம் ரொம்பவே முக்கியமான விரதம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் இந்த சஷ்டி விரதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? சஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன கோரிக்கையை முன்வைக்கிறோமோ அது நமக்கு அப்படியே நடக்கும். கேட்கக்கூடிய வரன் நமக்கு தாமாக கிடைக்கும். அதுதான் சஷ்டி விரதத்துக்குரிய அற்புதமான பலன். இந்த ஒரு சஷ்டி விரதம் ஒரு மாதத்துல 2 முறை வரும். ஒன்று பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதம், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளபிரை சஷ்டி விரதம். வளபிரை சஷ்டி விரதத்துக்கு தான் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர், திருமணவரன் கைகூடி அமையாதவங்க, சரியான வேலை அமையாதவங்க, தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நம்ம சஷ்டி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கி நம்ம கோரிக்கையை முன்வைக்கும் போது கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட சஷ்டி விரதம் எந்தெந்த கிழமைகளில் வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடுமாம். உதாரணத்துக்கு இந்த மாதம் சித்திரை பிறந்ததுக்கு பிறகு ஏப்ரல் 22ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு வளபிரை சஷ்டி விரதம் நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த புதன். அப்படிப்பட்ட புதன்கிழமையில இந்த ஒரு சஷ்டி தினம் வந்திருக்குல்ல, அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் நமக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். புதன்கிழமை காலையில 6:25 தான் சஷ்டி திதி பிறக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 3:28 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை காலையில் 6:30 மணிலேருந்து நமக்கு சஷ்டி தான். புதன்கிழமை காலையில் 7:09 யமகண்டம், மதியம் 12:01 ராகு காலம். இந்த 2 நேரங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யலாம், வழிபாடு செய்யலாம். காலையில் பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா காலையில் 9:00 10:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். இந்த நேரத்தை தாராளமாக முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செய்து வைத்து முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். மாலை நேரத்தில் பூஜை பண்ண போறீங்கன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நைவேத்தியங்கள் செய்து வைத்து வழிபாடுகள் செய்து கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருமுருகாற்றுப்படை, முருகனுக்குரிய திருப்புகழ் மந்திரங்கள் இது எல்லாத்தையும் பாராயணம் செய்யணும். இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த வளபிரை சஷ்டி விரதம் நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கிறதால ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் நம்ம பண்ணணும். நவகிரக ஸ்தலங்கள்லயே புதன் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா திருவங்காடுல ஸ்தலம் இருக்கு. இந்த புதன் பகவான் யார் தெரியுமா? ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர். புதன் கிரக தோஷம் நமக்கு ஜாதகத்துல பெரிய தோஷங்களை ஏற்படுத்தல, அதோட தாக்கம் பெருசா இல்லைனா கூட ஓரளவுக்கு கொஞ்சமாவது அதோட தாக்கத்தை நம்ம வியாபாரத்திலேயோ இல்ல புத்தி கூர்மையிலேயே காமிக்கும். புதன் பகவானோட ஆதிக்கம் ஒருத்தவங்க ஜாதகத்துல அதிகமா இருந்தா அவங்க வியாபாரம் தொழிலில் சிறப்பாக செயல்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? புதன் பகவான் புத்தி காரகன். பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரத்தில் புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி நம்மளுடைய சக போட்டியாளர்கள் மாதிரியே திறம்பட செயல்படுவதற்கான வழிவகை ஏற்படுத்தக்கூடியவர் புதன் பகவான். அதே மாதிரி இந்த சஷ்டி விரதம் இருக்குல்ல, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்படி இந்த 2ம் சேரக்கூடிய இந்த நேரம் இருக்குல்ல, புதன்கிழமை ஏப்ரல் 22ஆம் தேதி அன்றைய தினம் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு. இந்த இடத்துல நாம ஏன் பச்சை பயிறு எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்குரிய தானியம். திருவங்காடு ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே 18 எண்ணிக்கையில் பச்சை பயிரை தீபத்தில் வச்சு தீபம் ஏற்ற சொல்லுவாங்க. காரணம், ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படணும். புதன் கிரக தோஷத்தால நம்ம திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, புதன் பலவீனமா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பச்சை பயிர் தீபத்தை போடலாம். வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கணும், குழந்தைங்களோட கல்வி மேம்படணும், உங்க பசங்களுக்கு, உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை கிடைக்கணும். இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு புதன் பகவான் ஆதிக்கம் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஜாதிக்காய்.
இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். வசீகரத்தோட இன்னொரு பெயர் வந்து இந்த ஜாதிக்காய் தான். ஜாதிக்காய் ஒரு சாதாரணமான பொருள் கிடையாது. ஆன்மீகத்திலையும் சரி, உடல் நன்மைக்காகவும் சரி, எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு இந்த ஜாதிக்காயை பயன்படுத்துறாங்க. ஆன்மீக ரீதியா வீட்டில் நல்ல சக்தி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கக்கூடிய நம்பிக்கையை இது ஏற்படுத்தும். பணவரவு, செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஜாதிக்காய் பயன்படுது. கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றலை குறைக்கக்கூடிய பரிகாரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம். ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்தக்கூடிய பணப்பை அப்படின்னா பீரோவில் வைக்கிறது மூலயமா பணம் நம்ம வீட்லேயே நிரந்தரமாக தங்கும். ஏன் தெரியுமா? ஜாதிக்காய்க்கு வசீகரத்தன்மை அதிகம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜாதிக்காய் லட்சுமி கடாட்சம் பொருந்தியதுன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே இருக்குதாம். பணப்பெட்டியில் வைக்கிறது போது தேவையற்ற செலவுகள் குறையுமாம், சேமிப்பு அதிகமாகுமாம். நம்ம வீட்டோட வரவேற்புல சின்னதாக கிண்ணத்தில் ஜாதிக்காய் வைக்கிறது மூலயமா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் அது உள்வாங்கிக்கும். சில குறிப்பிட்ட பரிகாரங்களில் ஜாதிக்காயை கையில் வச்சுட்டு நம்ம மந்திரங்களை சொல்லும்போது அது ஒரு வசீகர தன்மையை ஏற்படுத்தும். அதுதான் ஜாதிக்காய்க்கு இருக்கக்கூடிய பெரிய சக்தி. இப்படி ஜாதிக்காய்க்கு என்னென்ன சக்திகள் இருக்குது, பச்சை பயிருக்கு என்னென்ன சக்திகள் இருக்குது, அது எதுக்கு உதவுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் பண்ணணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். பண்ணக்கூடிய நேரம் காலைல 9லேருந்து 10:30. அதை விட்டிங்கன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பண்ணலாம். முதல்ல வீட்டோட பூஜையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சஷ்டி விரதத்துக்கான பூஜையெல்லாம் முடிச்சுடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் முருகனுடைய வேல் இருந்துச்சுன்னா அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது, முருகனுடைய திருவுருவச்சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறது, முடிஞ்சால் பஞ்சாமிர்தம் தயார் செய்து படைக்கணும். சஷ்டி விரதம் அன்னைக்கு பஞ்சாமிர்தம் தயார் செஞ்சு படைச்சிடுங்க. அதுக்கப்புறமா சிறிய கிண்ணத்துலையோ இல்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சிறிய அகல் விளக்குலையோ பச்சை பயிரை நிரப்பி வச்சு அதுக்கு மேலே ஒரே ஒரு ஜாதிக்காயை வைக்கணும். இந்த 2 அமைப்பையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமான் பாதத்தில் வைக்கணும். இந்த 2 பொருட்களும் சேரும்போது அதோட மகிமை பன்மடங்கு பெருகும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பச்சை பயிறு ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதன் பகவானுக்குரிய தானியம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட, பணத்தை வசியம் பண்ணக்கூடிய, கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய, நல்ல சக்திகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வசீகர பொருள். இந்த 2ம் சேரக்கூடிய இந்த அமைப்பு சித்திரை மாதம் இருக்குல்ல, அதாவது இந்த பராப வருடத்தோட முதல் மாதம், இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வளபிரை சஷ்டி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணும்போது அடுத்த 12 மாதங்களில் வரக்கூடிய ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகத்தை இது ஏற்படுத்தும். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வீட்டில் ஏதாவது கெட்ட எண்ணங்கள், கண் திருஷ்டி, பில்லி சூனியம், போட்டி போறாமல் இது இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் இந்த ஜாதிக்காய் உள்வாங்கிக்கும். அடுத்ததான் அந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்களை அந்த ஜாதிக்காய் உள்வாங்கும், இன்னொரு பக்கம் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அந்த பச்சை பயிறு அதிகப்படுத்தும். இந்த 2ம் சமநிலையாக நடக்கும்போது உங்கள் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும். அடுத்தடுத்த வரக்கூடிய ஒரு மாதத்துக்கான சஷ்டி விரதத்திலையும் நீங்கள் நிறைய மாற்றங்களை உணர முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும், ஆனால் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். சரி, இப்போ பூஜை பண்ணி வச்சுட்டீங்க. இதை என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுக்கலாம், இல்லைனா வீட்டோட பீரோ லாக்கர் கல்லாப்பட்டில் வச்சுக்கலாம். 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதை அப்படியே எடுத்து தண்ணியில் விட்டுட்டு, ஒருவேளை 2-3 மாதத்துக்கு பிறகு எந்த நாளில் புதன்கிழமை சஷ்டி வருதோ அன்றைய தினம் கூட பழைய பொருட்களை தண்ணியில் விட்டுட்டு இதே மாதிரி தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. அப்படி புதன்கிழமையில் அடுத்த 2-3 மாதம் சஷ்டி வரலன்னா சஷ்டிக்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமையில கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.